இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்புல உருவான மிசைல் தான் பிரம்மோஸ். இந்த மிசைல் ரொம்பவே ஒரு டெட்லியான மிசைல் அப்படின்னு நான் சொல்லல, நேட்டோ அபிஷியல்ஸே சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ரஷ்யா வச்சிருக்க P-800 ஓனிக் அப்படின்ற மிசைலோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் பிரம்மோஸ் மிசைல். ஆரம்ப காலத்துல இந்த மிசைலோட 50% தொழில்நுட்பம் மட்டும் தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்டுச்சு. மீதமுள்ள 50% தொழில்நுட்பமும் ரஷ்யா தான் உருவாக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்தியா 80%க்கும் மேல பிரம்மோஸ் தொழில்நுட்பத்தை உள்நாட்டிலே உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்ல இருந்து லான்ச் பண்ண முடியும். அதாவது ட்ரக்ல வச்சு லான்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம சப்மரின்ஸ், ஃப்ரிகேட்ஸ்ல இருந்து லான்ச் பண்ணலாம். அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கை ஃபைட்டர் ஜெட்ல இருந்து லான்ச் பண்ண முடியும். இந்த மிசைலோட ரேஞ்ச் ஆரம்பத்துல 250 கிலோமீட்டரா மட்டும் தான் இருந்துச்சு. இந்தியா இந்த மிசைல்ல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாங்க. அதனால இந்த மிசைல் இப்போ 800ல இருந்து 900 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் தரும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல் மாக் 3.5 அப்படின்ற ஸ்பீட்ல டிராவல் பண்ணும். அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்னும் நிறையவே இருக்கு. பிரம்மோஸ் மிசைல் டார்கெட்டை பார்த்த உடனே நேரா போய் தாக்காது. எஸ் மெனியூர் பண்ணும். அதுவும் கடல் மட்டத்திலிருந்து 5 மீட்டர் உயரத்துல இந்த மெனியூரை பண்ணும். அதனாலதான் நேட்டோ அபிஷியல்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்தியா 2 அல்லது அதற்கு மேல பிரம்மோஸை ஒரு டார்கெட்டை லாக் பண்ணி லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டார்கெட்டை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு நேட்டோ அபிஷியல்ஸே சொல்லியிருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.